இந்த வால்வ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமர் ப்ரெஷர் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்மள ஒரு 3 வருஷம் கிடைக்க வேண்டிய ஃபில்டர் மீடியா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 years to 4.5 years வரைக்கும் கிடைக்கும். வணக்கம், பிரேம்குமார், ரோசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரப்பேட்டில் ஒரு காம்பேக்டான ஸ்பேஸ், சின்ன இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காரு ஒரு கிளைண்ட். அவருடைய வீட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பார்க்குறது தான் வந்திருக்கோம். எங்கள் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரெண்டு பேருமே எம்ப்ளாய்டுங்கிறதுனால எங்களால் வந்து ரெகுலராக இந்த பேக் வாஷ் பண்ணுறது, மேலே ஏறி இந்த ஃபில்டர்ஸை செக் பண்ணுறது எங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் பிளான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம், பட் இதில் வந்து ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காரு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது 2nd floorல இருக்கோம். இந்த டேங்க்கெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஃப்ளோர் 3rd floorல இருக்குது. டேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த சின்ன லேடரில் தான் ஏறி இறங்கி நம்ம இந்த அயன் ரிமூவல் ஃபில்டரை பேக் வாஷ் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் டெய்லி ஏறி இறங்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டேன். ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஒரு காம்பேக்டான ஸ்பேஸை பெட்டராக யூஸ் பண்ணி ஒரு அயன் ரிமூவல் பிளான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் வந்து இங்கே விழுந்து இந்த அளவுக்கு எல்லோவாக மாறி ஸ்ட்ரெயின்ஸாக மாறி இருக்குது. இது மட்டும் இல்லை, அவருடைய பாத்ரூமில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சேம் ப்ராப்ளம் தான். அதனால் அவர் கொடுத்துருக்க அந்த சின்ன இடத்துல நம்ம அவர் கேட்ட மாதிரி ஒரு கம்ப்ளீட் அயன் ரிமூவல் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஏரியேஷன் டேங்க்னு சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து இந்த ஏரியேஷன் டேங்க் எதுக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரில் இருக்கிற அயன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே கலந்துருக்கும். அது பிரியணும். அது பிரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும். அது அவ்வளோ சீக்கிரம் பிரியாது. அப்படி பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியேஷன் டேங்க்கில் அந்த வாட்டரை ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியேஷன் டேங்க்கோட மூடி பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். இந்த ஹோல் வழியாக வாட்டர் கூட ஏரும் சன்லைட்டும் கான்டாக்ட் ஆகும்போது அந்த ஏரியேஷன் ப்ராசஸ் நடந்து வாட்டரில் இருக்கிற அந்த அயன் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து பிரிஞ்சு தனியாக வந்து கீழே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்படி செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது நல்லா எல்லோ கலரில் மாறிடும். அப்படி செட்டில் ஆகிற அயன்னா, பிரிஞ்ச அயனை மட்டும்தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும். வாட்டரில் இருக்கிற அயன் பிரியாமல் இருந்து அது ஃபில்ட்ரு ஆகாது. ஸோ அப்படி பிரியிற அயனை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த வெசல் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வெசலுக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பம்ப் வழியாக தான் வாட்டர் வந்து பம்ப் பண்ணுறோம். இப்படி பம்ப் பண்ணுற வாட்டர் வந்து இந்த வெசலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த வெசலுக்குள்ளே வந்து இந்த அயனை ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய மீடியா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியிலேருந்து பிரிஞ்ச அயன் வந்து நேராக இந்த ஃபில்டரில் வந்து இந்த ஃபில்டர்லேயே நின்றுடும். கிளியர் வாட்டர் மட்டும் தான் இந்த ஃபில்டரை தாண்டி வெளியே போகும். இப்படி உள்ளே நின்றுட்டுருக்கிற அந்த அயனை பேக் வாஷிங்கிற மெத்தட் மூலிமா நம்ம வெளியே எடுக்கணும் ரெகுலராக. இதுதான் இங்கே பண்ண முடியாத அந்த கிளைண்ட் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு மோட்டரோட சுவிச்சஸ்லாம் கீழே இருக்குது, டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அந்த ஏணி மேலே ஏறி தான் இதை பண்ணணும், ரெகுலராக என்னால் மேலே ஏறி பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்டரை பேக் வாஷை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். அந்த ஆட்டோமேட்டிக் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வால் பேர் வந்து ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்னு சொல்கிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வ் எதனால் நம்ம கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் பேக் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு கேட்பாங்க. எதுக்காக டெய்லி பேக் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாட்டரில் இருக்கிற அந்த அயன் பிரிஞ்சு இருக்கிற அயன் வந்து இந்த ஃபில்ட்ரு வழியாக பாஸ் ஆகும்போது இந்த ஃபில்ட்ருக்குள்ளேயே நின்றுடும். அப்படி இந்த ஃபில்ட்ருக்குள்ளேயே நிற்கிற அயனை வந்து நம்ம வாரத்துக்கு 3 தடவையோ 2 தடவையோ கண்டிப்பாக பேக் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அது வெளியே போகும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்டரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்படி பேக் வாஷ் பண்ணுறது வந்து மேனுவலாக பண்ணும்போது அந்த டைமுக்கு பண்ண முடியாது. இல்லைனா மேலே ஏறி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பேக் வாஷ் பண்ணுறது நின்று போயிடுங்கிறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வால்வ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர என்ட்ரி வாட்டர் வந்து இதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். இதுலேருந்து தான் ஃபில்டர் ஆகி போகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 hour மிஷின் ரன் ஆகும்போது இங்கே ஒரு டைமர், ப்ரெஷர் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மிஷின் ரன் ஆகும்போது இந்த வால்வ் எப்படி ஆக்ட் பண்ணுன்னா, ஃபில்டர் மோடில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து உள்ளே வர வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி வெளியே போய் டேங்க்கில் விழுந்துட்டு இருக்கோம். அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த வால்வ் வந்து இதுலேயே வந்து பேக் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடும். அப்படி பேக் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகும்போது இந்த வாட்டருக்குள்ளே ஃபில்டர் ஆகும்போது ரிமூவ் ஆன அயன் எல்லாமே இந்த பின்னால் இருக்கிற இந்த பைப்லைன் வழியாக உங்களுக்கு வந்து வெளியே வரும். இந்த பின்னால் இருக்கிற பைப்லைன் பார்த்துருப்பீங்க. இந்த பைப்லைன் வழியாக வெளியே வந்துடும். இந்த பைப்லைன் வழியாக வெளியே வர அந்த அயன் வாட்டரை வந்து நம்ம வந்து கொண்டு போய் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் லைனில் இல்லைனா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் லைனில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு 1 hour ஓடி ஒரு 10 minutes வந்து பேக் வாஷ் ஆனதுக்கப்புறம்
இதிலே ரின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு 3 மினிட்ஸ் ரின்ஸ் ஆகும். ரின்ஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திருப்பி ஃபில்ட்ரு மோடுக்கு வந்துடும். திருப்பி நீங்கள் மோட்டர் ஆன் ஆகும்போது ஃபில்ட்ரு மோடில் ஆன் ஆகி 1 ஹவர் ஓடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது பேக் வாஷ் மோடுக்கு போயிடும். இப்படி இது ரெகுலராக பேக் வாஷ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாட்டர்லேருந்து ஃபில்டரான அயன் எல்லாம் அப்பப்போ வெளியே போயிடும். செகண்ட் திங், இந்த ஃபில்ட்ரு மீடியாவோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் கிடைக்க வேண்டிய ஃபில்ட்ரு மீடியா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் to 4.5 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இந்த வெசலோட லைஃப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிடும். என்ன ரீசன்னா, உள்ளே வந்து அயன்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா ரெகுலராக இந்த வெஷருக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஒன்ஸ் இந்த ஃபில்டரில் இருக்க அந்த அயனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த லோடு வந்து கம்மியாகி அந்த வெசலோட லைஃப்பும் நல்ல லைஃப் கிடைக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் பிளான்ட் யூஸ் பண்ணும்போது மேனுவலாக உங்களுக்கு எவ்வளவு டைம் சேவிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இடத்துல ஏறி நீங்கள் உங்களோட பிஸி டைமில் இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் அதை விட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ் ரெகுலராக ஆகும்போது இந்த ஃபில்டர் மீடியாவோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொலாங் 50 டைம்ஸ் மோர் தென் ப்ரொலாங்கேஷன் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ் இருக்கிற மாதிரி வால்ஸை வந்து ஆட்டோமேட்டிக் வால்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கும் இது பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கே வந்து வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாட்டருக்கு என்ன மாதிரி சிஸ்டம் தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுவோம்.